சென்னையில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் எனப்படும் அதிவேக ரயில் சேவைக்கான தொடக்க ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சென்னையின் மைய பகுதியையும் பரந்தூர் புதிய விமான நிலையத்தையும் வேகமாக இணைப்பதாகும். இந்த RRTS ரயில்கள் குளிர்சாதன வசதி, வைஃபை, தானியங்கி கதவுகள் போன்ற நவீன வசதிகளுடன் இயங்கும். நீண்ட தூர பயணங்களுக்கு மெட்ரோவை விட இது சிறந்த மற்றும் வேகமான மாற்றாக இருக்கும். மேலும் மின்சார இயக்கத்தால் கார்பன் வெளியேற்றம் குறைவதால் இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகும். இந்த அமைப்பு ஏற்கனவே டெல்லி NCR பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் RRTS வழித்தடங்களை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க 6 நிறுவனங்கள் ஆர்வம் தெரிவித்துள்ளன. இதில் ஒரு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழக அரசு அறிவித்தபடி மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ரயிலுக்காக 3 முக்கிய வழித்தடங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. அவை சென்னை திண்டிவனம் இடையிலும், சென்னை காஞ்சிபுரம் வேலூர் இடையிலும் மற்றும் கோயம்புத்தூர் சேலம் இடையிலும் ஆகும். இதற்கிடையில் மெட்ரோ திட்டமும் விரிவுபடுத்தப்படுகிறது. பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை சுமார் 52.94 கிலோமீட்டர் நீளத்தில் மெட்ரோ நீட்டிப்பு மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது மேற்கு சென்னை பகுதிகளையும் விமான நிலையத்தையும் இயக்கும் முக்கிய திட்டமாகும். இந்த வழித்தடத்திற்கான DPR தயாரிக்க 4 நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. ஓராண்டுக்குள் அறிக்கை தயாராகி நிலையங்கள் எண்ணிக்கை, கட்டுமான முறை மற்றும் திட்ட செலவு போன்றவை இறுதி செய்யப்படும். பரந்தூர் விமான நிலையத்தில் உள்ளூர் மற்றும் சர்வதேச முனையங்களுக்கு அருகில் மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளன. மொத்தத்தில் RRTS மற்றும் மெட்ரோ விரிவாக்க திட்டங்கள் இணைந்து செயல்படுத்தப்பட்டால் சென்னையையும் அதன் சுற்றுவட்டார நகரங்களையும் இணைக்கும் போக்குவரத்து முறையில் பெரிய மாற்றம் ஏற்படும். பயண நேரம் கணிசமாக குறையும், சாலை நெரிசல் தணியும் மற்றும் பொது போக்குவரத்து பயன்பாடு அதிகரிக்கும். இது நகர வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் முக்கிய பங்காற்றும்.